ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புது மாடலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேஞ்சஸ்னால் இப்போது சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, சில சேஞ்சஸ்ஸு நம்ம இதில் ஆல்ரெடி இருந்ததுலேருந்து தூக்கியிருக்காங்க. அது என்னென்ன எதுன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டியை பார்த்துடலாம். பில்டு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு எப்பயுமே ஃபைபரும் மெட்டல் தந்திருக்காங்க. அது எங்கெங்கே ஃபைபர் எங்கெங்கே மெட்டல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸும் சரி, ஃப்ரண்ட் மெட்கார்டும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஃபைபர்லாம் தந்திருக்காங்க. பாடி பார்த்தீங்கன்னா பாடியில் தான் நம்மளுக்கு மெயின் மெட்டலில் வந்திருக்கு. பெட்ரோல் டேங்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே மெட்டல் தந்திருக்காங்க. அதோட டிசைனுக்காக இங்கே தந்திருக்க இது கூட நம்மளுக்கு ஃபைபர் தான் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி கூட நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபைபர்லாம் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்ஸை பற்றி பார்த்துடலாம். லைட்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சைடில் 2 டிஆரில் தந்திருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் எல்இடி லைட்டாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட் எல்இடியும் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேப்பு, அப்படியே ஒரு விங்ஸ் மாதிரி சொல்லிக்கலாம். அந்த ஒரு ஷேப்பில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே பேக் சைடு இண்டிகேட்டர்ஸும் சரி நம்மளுக்கு ஹாலோஜன் தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி மாதிரி நீங்கள் ஹார்ன், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்சு, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே டாகுக்கான அதுக்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பீம், லோ பீம், அதுக்கப்புறம் பாஸ் லைட்டுக்கான ஸ்விட்சஸும் தந்திருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் அதுக்கான ஸ்விட்சஸ் தான் தந்திருக்காங்க. வேறு எதுவும் ரைட் சைடில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு அந்த இண்டிமேஷனுக்கான இதுவும் ஆப்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆர்பிஎம் ரேட்டு போகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு இதுவும் தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கேரில் இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நியூட்ரல் இருக்குது, ஃபஸ்ட் கேர், செகண்ட், அந்த மாதிரி காட்டும். நெக்ஸ்ட் இங்கே மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா டைமுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் நம்ம போட்டுருக்குமா இல்லையான்னு இங்கே காட்டிடும். இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டதுனால சைட் ஸ்டாண்ட் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஓடோமீட்டர், இப்போது எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகிறோன்னு அந்த ஓடோமீட்டரும் இங்கே இருக்கும். அப்புறம் ட்ரிப்பேக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டர் தந்திருக்காங்க. நல்லா ஒரு போல்டாக பெருசாக தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப்பேக்கான ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சிக்கான ஆப்ஷன் இங்கே தந்திருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரிப் பீக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு வார்னிங், இப்போது இந்த வண்டியில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கான இப்போ என்ன இஷ்யூ இருக்குதுன்னு கூட நீங்கள் நம்மளுக்கு இங்கேயே காட்டிடும் இந்த வார்னிங் சிம்பிளில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு ஆப்ஷன் அதுலேயே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ப்ளூடூத் கனெக்டிங்கான அந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஎஃப்இ அப்புறம் டிடின்னு 2 ஆப்ஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துடலாம். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 14 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்துருக்காங்க. இதோட மைலேஜ் எவ்வளோ தரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே சீட் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பழைய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ளிட்டாக தான் நம்மளுக்கு தந்திருந்தாங்க ஒரு டிசைன் லுக்குக்காக. நெக்ஸ்ட் இப்போது இந்த புது அப்டேட்டில் நம்மளுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஜாயிண்டாக தந்திருக்காங்க. இப்போது இந்த கிராப் ரயிலும் சரி, சீட்டும் சரி நம்மளுக்கு அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் நம்ம பிரேக்ஸ், டயர்ஸ், சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் தான் தந்திருக்காங்க. 280mm டிஸ்க் தந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100/80 17 இன்ச் டயர்ஸாக தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோனோசாக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் பேக்கில் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் பிரேக்கும் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தான் தந்திருக்காங்க. ஒரு 230mm டிஸ்க்கு. அப்புறம் டயர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 130/70 17 இன்ச் டயர்ஸாக தந்திருக்காங்க. இப்போ 2 டயர்ஸும் இப்போ சைஸ் கம்பேர் பண்ணுற வரைக்கும் இப்போ 150 விட இல்லை வந்து ரெண்டு டயர்ஸும் நம்மளுக்கு 10mm வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 795mm வரைக்கும் தந்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 165mm வரைக்கும் இருக்குது. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 152 kg வரைக்கும் நம்மளுக்கு இந்த வண்டி வெயிட் தருது. அப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் சிசியை பார்த்துடலாம். இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 164.82 சிசி தந்திருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 PS 8750 RPM தந்திருக்காங்க. அப்புறம் டார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14.65 Nm டார்க்கோட ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே மக்களே, இப்போ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூக்கு போகலாமா? இதோட பிரேக், சஸ்பென்ஷன், அப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். போகலாமா?
ஓகே மக்களே, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ரைட் ரிவ்யூ பார்த்துடலாமா? இதில் என்னென்ன இப்போது பிரேக்கு அப்புறம் சஸ்பென்ஷன் அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். டாப் ஸ்பீடு வந்து சத்தியமாக இல்லை போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நம்பி தந்திருக்காங்க ஷோரூமு. அதனால் நம்ம இதில் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நான் உங்களுக்கு முடிஞ்ச அந்த ஸ்பீடு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் உங்களுக்காக. சரி, ஃபஸ்ட்டு நம்ம அந்த சவுண்டை மட்டும் கேட்டுடலாமா? நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டு, அந்த ரேசிங் செக்மெண்ட்டு மாதிரியே ஒரு நல்லா அக்ரெசிவாக சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. கேட்குதுன்னா ஒரு ஹார்ட் மட்டும் போட்டு விடுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் அப்படியே நம்ம ரோடுக்கு போவோம். ரோடுக்கு போயிட்டு அதோட பிக்கப்பு அப்புறம் பிரேக்ஸ்லாம் பார்த்துடலாம். நம்மளுக்கு இந்த புது அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வண்டி சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் அந்த எடுத்தோடனே ஓவர் பிக்கப் இல்லாமல் ஒரு செட்டிலாக ஒரு ஸ்லோவாக நம்மளுக்கு ஸ்பீடு ஏறும். ஆனால் இன்ஜின்லேருந்து அந்த பவர் எல்லாமே ஒன்றே தான் நமக்கு. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. என்ன கொஞ்சம் அந்த இப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு பிக்கப்புக்கு பதிலாக நம்ம ஃபேமிலியோடு போகிற மாதிரி நம்மளுக்கு இந்த 160 தந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸாக இருந்தது, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பாய்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே செக்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி பைக்காக நம்மளுக்கு எடுத்து வந்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு பிக்கப் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும். ஆனால் பவர்லேருந்து எல்லாமே வந்து ஒரே சேம் தான். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பிரேக்கை பற்றி பார்த்துடலாம். பிரேக்ஸு அதில் எந்த குறையும் இல்லை, நல்லா பிடிக்குது. நம்ம எவ்வளோ இப்போ ஒரு 30 கிட்டே இருந்தோம், அது 30ல் ஒரு செகண்டில் நம்மளுக்கு அப்படியே குறைச்சிச்சு நமக்கு. நெக்ஸ்ட் என்ன நம்ம இது பார்த்துடலாம், நம்ம சஸ்பென்ஷனை பார்த்துடலாம். சஸ்பென்ஷனை பொறுத்து பார்த்திங்கன்னா நானும் இன்னொரு 2 பேரும் நம்ம இங்கே வந்திருந்தோம். அப்போ நான் பின்னாடி தான் நம்ம உட்காந்துருந்தோம். ஆனால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சஸ்பென்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா ஓவராக இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஓவர் ஸ்பீடில் வந்து அந்த குழியில் விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஓவர் அடி விழுகும் பின்னாடி உக்காந்தவங்களுக்கு. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இது ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டுன்னு வாங்கிட்டு நீங்கள் ஸ்பீடெல்லாம் போகிற இதே வேணாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போது 2 பேரானாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு பொறுமையாகவே போங்க, நல்லது தான் உங்களுக்கு. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. நீங்கள் தர சப்போர்ட்னால தான் நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம வண்டியெல்லாம் நம்ம வாங்கி நம்ம உங்களுக்காக ஒரு ரிவ்யூ போட்டுன்னு இருக்கிறோம். அதுக்காக உங்கள் ஒரு சப்போர்ட்டாக ஒரே சப்ஸ்கிரைப் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பட்டன் இருக்கும், அந்த பிளாக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா ரெட் பட்டன்லேருந்து பிளாக் பட்டனை மாற்றிட்டாங்க சப்ஸ்கிரைப் பட்டனை. அதனால் நான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. சஸ்பென்ஷன் எல்லாம் ஓகே தான். அது நீங்கள் போகிற ஸ்பீட்லேருந்து அந்த கீழே அந்த அடி இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ரோடு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்லோ பண்ணி ஒரு இதாக செட்டிலாக ஓட்டினீங்கன்னா அந்தளவுக்கு தந்திருக்காங்க நம்மளுக்கு இந்த சஸ்பென்ஷன்லாம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஒரு பார்த்து ஓட்டுறதுல தான் அந்த சஸ்பென்ஷனோட அடி எதுவும் வாங்காமல் இருக்கும். அதை மட்டும் பொறுத்து இது எல்லாம் வண்டி எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருக்குது. இதெல்லாம் வாங்கணும், ஏதாவது என்கொயரிஸ் இருந்தால் ஷோரூமோட நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அவங்க இதை கேட்டு வாங்கிக்குவாங்க. இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பை ஃப்ரம் ராஜு த்ராட்லர்ஸ்.